விசாரிக்கணுமா? எதுக்கு சார்? துபாயில இருந்து கடத்திட்டு வந்த தங்கத்தை பத்தி விசாரிக்கணும். துபாயிலிருந்து தங்கமா? சார் என்ன சார் சொல்றீங்க? நான் தங்கம் கடத்திட்டு வந்தேனா? ஐயோ சார், நான் ரொம்ப இன்னசென்ட் சார், அப்படிப்பட்டவன் இல்லை. என்ன பிரதர் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் சார், நீங்க ஐ திங்க் யூர் மிஸ்டேக்கன். எஸ் எஸ். வேற யாரையோ பிடிக்க வந்துட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு ஆமா நினைக்கிறேன். சார். அவர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஜெனுவினாவே துபாயில ஒர்க் பண்ணவர் இப்போ எங்க வீட்ல கெஸ்டா தங்கிட்டு இருக்காரு. இல்ல சார், எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட குருவிங்களோட இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த ஆதியும் அந்த குருவிங்களும் சேர்ந்து தான் துபாயில இருந்து தங்கத்தை கடத்திட்டு வந்திருக்காங்க. அதை எங்க வச்சிருக்காங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்னு விசாரிக்கணும். அதுக்கு தான் சார் நாங்க இங்க வந்திருக்கோம். சார் அவர் அந்த மாதிரி டைப்ல ஆதி, கிடையாது. எங்க கூட வரீங்களா? சார் எனக்கும் துபாய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆதி, what do you say? துபாயில தானே இருந்ததா சொன்னீங்க, என்னாச்சு? சொல்லுங்க ஆதி, என்ன? எங்க எல்லார்கிட்டயும் துபாயில இருந்து வந்தேன்னு சொன்னீங்க, இப்போ எங்க இருந்தீங்க நீங்க? பிரதர் அதுல ஆக்சுவலி இன்ஸ்பெக்டர் திடீர்னு கேட்டோன்னே எனக்கும் சார் ஸ்மக்லிங்க்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் துபாய்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார். எனக்கும் ஸ்மக்லிங்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். கிளம்பலாமா ஆதி? சார் என்ன சார் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், கிளம்பலாமான்னு கேட்டு இருக்கீங்க சார். எவனோ ஏதோ சொன்னான்னு நம்பி இங்க வந்திருக்கீங்க. எனக்கு இந்த கடத்தலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். சொல்லுங்க பிரதர். உனக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஆர்கியூமெண்ட் பண்ணாம மரியாதையா எங்க கூட வா. சொன்னா கேளுங்க சார். அவர்தான் சொல்றாருல்ல, அதையே நம்ப மாட்டேங்கிறீங்க. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு கிடைச்ச தகவல் ரொம்ப நம்பகமானது. அதை வச்சுதான் இவரை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறோம். இவர் மேல தப்பு இல்லைன்னா அனுப்பி வச்சிடறோம். சார் சார் என்ன விசாரிக்கிறதா இருந்தாலும் இங்கேயே வச்சு விசாரிங்க, ஸ்டேஷனுக்குலாம் வேணாம். இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. முதல்ல என் கூட வாங்க, இல்லைன்னா விலங்கு மாட்டி கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். சார் சொன்னா கேளுங்க சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நம்புங்க சார். நடங்க சார். முதல்ல கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. சார், யோ, சார், ஆயா, சொன்னா கேளுங்க சார். சொன்னா கேளுங்க. பிரதர், ஐயோ சிஸ்டர். என்னங்க, ஏதாவது சொல்லி தடுங்க விஸ்வா. சார் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இல்ல நந்தினி, இப்போ நம்ம போலீஸ் தடுத்தோம்னா அது அஃபென்ஸ் ஆயிடும். லெட் them do what they want. நம்ம ஆக்ஷனை நாம எடுப்போம், அவங்க டியூட்டியை செய்றாங்க. பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரதர் சார் நடையா எவ்வளவு சொன்னா சார். ஏரியா சார் நான் கடத்தல்காரன் இல்லை சார். ஏறு உள்ள போ. சார் டேய் என்னடா இது? ஒரு நல்லது நடக்க போது நாம எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம், திடீர்னு இப்படி ஆயிடுச்சேப்பா. அகிலாவை பாரு, அவ அழக்கூட முடியாம அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறா. ஐயோ, என்னங்க, நீங்க ஸ்டேஷனுக்கு போய் ஏதாவது பண்ணி ஆதியை வெளியில கூட்டிட்டு வாங்க. சீக்கிரமா போங்க. ஆமாண்டா. சரி, என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். டேய் விஸ்வா, சீக்கிரம் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுடா. அவ பாவண்டா, நம்மள நம்பி வந்திருக்கிற பொண்ணு. பாக்குறேம்மா. இல்லடா, பதட்டமா இருக்கு. எல்லாம் நல்லா கூடி வர நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் தெரியலம்மா, நடக்குதுன்னு என்ன தெரியல. ஏதுன்னு எனக்கும் புரியல. என்னன்னு பாப்போம், இரு, பொறுமையா இரு. சரி பாத்து போடா. எதுவா இருந்தாலும் phone எப்படியாவது பண்ணு. ஆதியை கூட்டிட்டு வந்துருங்க. அகிலா கவலைப்படாத, விஸ்வா போயிருக்கால, ஆதிய கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவா. என்ன நீ கவலைப்படாதம்மா. என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அகிலா வருத்தப்படாத. அகிலா, அகிலா என்னம்மா, சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வந்து. ஒன்னும் ஆகாது. விஸ்வா போயிருக்காருல்ல, நீங்க பயப்படாதீங்க அத்தை. உட்காரு.
இங்க பாரு கண்ணம்மா, இன்னையில இருந்து என்ன பிடிச்ச சனி தொலைஞ்சிருச்சு. இனிமே உங்க அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. என்ன சார் இது? தப்பு பண்ண சத்யா விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் தயாரிச்ச போலி மருந்தால இப்ப என் அத்தை சீரியஸா இருக்காங்க சார். அத்தை தட்டி கேட்க போன என்ன இங்க கொண்டு வந்து உட்கார வச்சா என்ன சார் அர்த்தம்? முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டு இங்க என்ன வெளியில விடுங்க சார். உங்க கோபம் எனக்கு புரியுது மகேஷ். இருந்தாலும் நான் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்க மட்டும் நான் சொன்னதை ஞாபகம் வச்சு முதல்ல இங்க வந்திருந்தா பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. எதை ஞாபகத்துல வச்சுக்க சொன்னீங்க? இப்படி கேட்டா என்ன பண்றது மகேஷ்? முதல்ல இத பத்தி இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்ப நான் என்ன சொன்னேன்? இது சம்பந்தமா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், புகார் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு நான் சொன்னேன்ல. அந்த மாதிரி இந்த தடவையும் முதல்ல என்ன வந்து பார்த்து விஷயத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருந்தா இந்நேரம் அந்த சத்யா தூக்கி உள்ள வச்சிருப்பேன்ல. அதை செய்யாம நீங்க பாட்டுக்கு கோவத்துல சத்யாவோட ஆபீஸ்ல போய் அடிதடியில் இறங்கிட்டீங்க. அதனால எனக்கு அங்க இருந்து போன் வருது. அதனாலதான் நான் அங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு. இல்லன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பேனா? நடந்ததை விடுங்க சார். இப்ப நான் சத்யா மேல கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். அதை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அவசரப்படாதீங்க மகேஷ். ஒரு விஐபியை சரியான ஆதாரம் இல்லாம நான் அரெஸ்ட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. மீறி பண்ணுனா நான் மெமோ வாங்க வேண்டியது இருக்கும். ஆதாரம் தானே வேணும். ஆதாரத்தோட காரணம் சேர்த்து தரேன் சார். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இந்தாங்க சார், இந்த லேபிள் தான் அதுக்கு ஆதாரம். ஹாஸ்பிட்டல்ல என் மாமியார் சீரியஸா இருக்காங்களே, அதுதான் சார் காரணம். இப்ப அந்த சத்யாவை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க சார். அந்த சத்யாவை உள்ள அமிச்சிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். நடவடிக்கை தானே, இப்போ உடனே எடுத்துடுறேன். சார் என்ன சார் இப்ப ஏன் சார் அதை கிழிக்கிறீங்க? ஒழுங்கு போகல, அதான் கிழிக்கிறேன். ஏன் அதை கிழிச்ச? ஏன் அதை கிழிச்ச சொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். ஏய், என்னையா சட்டை பிடிக்கிற? ஏண்டா டேய், போலீஸ்காரன் வெளியே கை வைக்கிறியா? செத்தடா இன்னைக்கு. புரியா? கைப்பியா? போலீஸ்காரன் கை வைக்கிறியா? வைக்கிறியா? உன்னை டார்க் ரூம்ல வச்சு சரியா கவனிச்சா தாண்டா ஒழுங்கா வருவேன். வாடா. போடா. How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு? சார், ஹலோ சார், ஸ்டேஷனுக்கு நான் கூட்டிட்டு போகாம இங்க எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தீங்க? ஏன் சார், என்னை ஏதாவது என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறீங்களா? சொல்லுங்க சார், எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? இதுதான்டா நீ வர வேண்டிய இடம். சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அப்படிங்களா சார்? உன்னை சகல மரியாதையோட இவங்க கவனிச்சுக்கோங்க. இவங்க கிட்ட ஒப்படைக்கட்டுமா? யார் சார் இவங்க? நீ இங்க தாண்டா இருக்க போற. உன்னை இங்க கொண்டு வரதுக்காக தான் நாங்க வந்தோம். டேய், பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இனி பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் கிளம்பட்டுமா? ஓகே சார்.
ம் சார் டேய், டேய், விடுங்கடா என்னை. டேய், 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 என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு என்ன கட்டுறீங்க? டேய், வாய் மூட்டு எப்படி கேள்வி கேட்கறது? யாருன்னு சொல்லி தொலைங்களடா. டேய், நீங்க யாருன்னு சொல்லி தொலைங்களடா. இப்ப எதுக்காக என்ன கட்டி போடுறீங்க? ஆ? ஏய் கொஞ்ச நேரம் பேசாம இருடா. டேய், யாரா நீங்க? கால் செவுடா. டேய், யாருன்னாவது சொல்லி தொலைங்கடா. எதுக்குடா இப்ப என்ன கடத்தி கொண்டு வந்தீங்க? ஏன்டா கட்டுறீங்க? வாயை மூடிக்கின்னு இருடா. அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருங்க. நான் கேட்கறது பதில் சொல்ல மாட்டீங்களா? எதுக்குடா என்ன கடத்தி கொண்டு வந்தீங்க? பேசாம இருக்கணும். வாய் மூடு. பிரதர், என்ன நடக்குதுங்க? இவங்க என்ன கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க என்னடா மேல இருந்து கையை தட்டிட்டே வரீங்க. இவங்களாம் யாருன்னு கொஞ்சம் கேளுங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்ற? என்ன நடக்குதுன்னே புரியல. டென்ஷனா இருக்கு. ஆ? ஒரு நிமிஷம் கட்டி போட்டதுக்கு உனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது. என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்ன நாட்டா அண்ணாடா டேய். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உங்ககிட்ட அன்பா கேட்கிறேன். நீ யாரு? எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்க? யார் ஒன்னு அனுப்பி வச்சாங்க? ஏன் பிரதர், இதை தெரிஞ்சுக்கோ என்ன போலீஸ் எல்லாம் வச்சு தூக்கிட்டு வந்தீங்க? நான் உன்னை கொஞ்சம் புத்திசாலின்னு நினைச்சேன். இன்னுமாடா இவங்களெல்லாம் போலீஸ் நம்பிக்கிட்டு இருக்க? அவங்க போலீஸ் இல்ல, போலீஸ் மாதிரி. நீ சொல்லல? துபாய் விவேகானந்தர் தெரு, குறுக்கு சந்து, அந்த மாதிரி தான் இவங்களும் துபாய் போலீஸ். துபாயில இவங்களை பார்த்ததில்ல? யாரா நீ? என்ன பிரதர், நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க ஹீரோ பிரதர், நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் எப்படா சொன்ன உங்ககிட்ட ஹீரோன்னு? இப்ப நான் வில்லன்டா. நானும் எவ்வளவு நாளைக்கு தான்டா ஹீரோவாவே நடிக்கிறது? உனக்கு மட்டுமாவது வில்லனா இருந்துட்டு போறேனே, அது எதுக்குடா உனக்கு? நீ யாருங்கிற உண்மையை சொன்னீனா செய்கூலி சேதாரம் இல்லாம வெளியில போயிடலாம். சொல்லு. மறுபடியும் முதல்ல இருந்தா? நீ முதல்ல இருந்து சொல்லுவியோ கடைசியில இருந்து சொல்லுவியோ, எனக்கு உன்னை பத்தி முழு விவரமும் தெரியணும். ஸ்டார்ட். பிரதர், நான் சொல்றத நம்புங்க. என் பேர் ஆதி, ஆதி கேசவன். நீ ஆதி கேசவன். உன் போட்டோ பல புரோக்கர் கிட்ட இருக்கு. இந்த புண்ணாக்கு தெருப்புழுதிலாம் எனக்கும் தெரியும். உன் போட்டோவை வச்சுக்கிட்டு நான் விளையாண்ட விளையாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அதை மட்டும் சொல்லு. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ புத்திசாலியா இருக்கலாம், நான் முட்டாள் இல்ல. நீ காசு பணம் திருடுறதுக்கோ பொம்பளைங்களோட நகையை திருடுறதுக்கோ வந்தவ இல்லைன்னு எனக்கும் தெரியும். There has to be a deep-rooted objective. உண்மை என்னங்கிறத ஒழுங்கா சொல்லிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. எப்படி சௌரியம்? உண்மையை சொல்லிட்டா என்னை விட்டுருவீங்களா பிரதர்? உண்மையை சொல்லலைன்னா வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவேன். வரவே முடியாது. அப்புறம் எனக்கு அகிலாவை பிடிக்கும், அதனால தான் வந்தேன். அகிலா லவ் பண்றேன் பிரதர். அவ கழுத்துல தாலி கட்டி உங்க வீட்டில இருந்து என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணும், அதுக்கு தான் வந்தேன். அகிலா கழுத்துல தாலி கட்ட வந்த முகரக்கட்டை இது இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இது பாரு, அகிலாக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அவ குழந்தைக்கு நீ அப்பா இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா என் வீட்டுக்குள்ள வந்து அவ என் பொண்டாட்டிங்கிற, அவ குழந்தைக்கு அப்பாங்கிற. யாரா நீ? தியாகியா? ஏய், நீ அவ்வளவு நல்லவெல்லாம் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஒழுங்கா சொல்லிடு. பிரதர், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். எனக்கு அகிலாவை பிடிக்கும் பிரதர். அவளை கல்யாணம் பண்ணி என் கூட கூட்டிட்டு போகணும், அதுக்கு தான் வந்தேன். ஐயோ, உன்னை அடிச்சு கொலை பண்ணி பின்னாடி புதைச்சா கேட்க நாதி கூட கிடையாதுடா. பிரதர் 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 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீல நான் ஹீரோன்னு. என் முகத்தை ஒரு தடவை நல்லா உத்து பாரு. சாஃப்ட் ஹீரோடா. அடிதடிலாம் பிடிக்காது. ஆனா பாரு, நீ வந்த அன்னில இருந்தே எனக்கு பிடிக்காத மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. விதி வலியது. You're not leaving me with much options. Gentlemen, சொல்லுங்க சார். இன்னையில இருந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சரி சார். எல்லாமே சார் தான். He's all yours. சரி சார்.
மனசு கேட்கல தங்கம், கஷ்டமா இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எந்த விதமான சேதாரம் இல்லாம உன்னை அப்படியே அனுப்பிடலான்னு பாக்குறேன். ஆனா சென்னை தமிழ் ஸ்டைல்ல சொன்னா நீ செஞ்சாதான் சொல்லுவ போல இருக்கே. செஞ்சிடலாம் சார். செஞ்சிருக்கடா. சகோ, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா எதுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆப்பு வைப்பண்டா. அதை வச்சுட்டாங்க. அம்சாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. நல்லா இருந்தவோ இப்போ திடீர்னு வலிப்பு வந்து இப்படி துடிக்க ஆரம்பிச்சிட்டால. இப்போ சரியாயிடுச்சா என்னன்னு ஒன்றும் புரியலையே. அப்பா சரியா இருக்கும்பா, நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்கப்பா. ம். என்னம்மா இது, செக்அப் பண்ணுறேன்னு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சம்மா. இன்னும் அம்மாவை பற்றி ஒரு தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவளை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. அப்பா டாக்டர். டாக்டர், அம்சாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா ஆயிடுச்சா? அவள் வலிப்பெல்லாம் போயிடுச்சா? ஒன்னும் பயப்படாதீங்க, அவங்க நல்லா ஆயிட்டாங்க. வலிப்பெல்லாம் நின்றுடுச்சு. ஈவினிங் வரைக்கும் அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அப்புறமா அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ரொம்ப நன்றி டாக்டர். அம்சாவை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. நாங்கள் இப்போ அவளை போய் பார்க்கலாமா? கண்டிப்பா தாராளமா நீங்க போய் பாருங்க சார். வாங்க மாப்பிள்ள. அழுதி, நீ உள்ள போய் அம்மாவை பாரு, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. ஹலோ. ஹலோ சுந்தரா? ஆமா, நான் சுந்தர் தான் பேசுறேன். மகேஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவரை கூட்டிட்டு வர வழியை பாருங்க. ஹலோ, நீங்க யாருங்க பேசுறீங்க? மகேஷ் எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணாங்க? நான் சத்யா மருந்து கம்பெனில இருந்து பேசுறேன். மகேஷ் இங்க வந்து எங்க ஓனர் கிட்ட சண்டை போட்டதால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மகேஷ் அங்க வந்து சண்டை போட்டானா? எதுக்குங்க அவன் அங்க வந்தான்? அவன் தான் வேலையை விட்டுட்டான்ல. டீடைலா சொல்ல இப்ப நேரம் இல்ல சார். நான் யாருங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் ஃபோன் பண்ணி சொன்னங்கறத வெளியில சொல்லிக்க வேண்டாம் சார். சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் போங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ. இங்கிருந்து எப்ப சத்யாவோட ஆபீஸ்க்கு போனா? எதுக்கு போனா? ஒண்ணுமே தெரியலையே. என்னங்க ஃபோன் பேசி முடிச்சிட்டீங்களா? வாங்க அம்மா வந்து பாருங்க. மாலதி, மகேஷ போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? அந்த நியூஸ் தான் இப்ப போன்ல வந்துச்சு. என்னங்க சொல்றீங்க? மகேஷ் எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? அவன் சத்யாவோட ஆபீஸ்க்கு போய் ஏதோ தகராறு பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதான் அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? இத பாரு, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மகேஷை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாத. அத்தை இப்ப இருக்கிற நிலைமையில இந்த விஷயத்தை நீ அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? சரிங்க, இத பாருங்க, நீங்க சீக்கிரமா மகேஷை கூட்டிட்டு வந்துருங்க. நான் இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். சார், மகேஷ்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களாமே, அவன் எங்க சார் இருக்கான்? மகேஷா, அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்களே. கோர்ட்டுக்கா? என்ன சார் சொல்றீங்க? அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க. நீங்க என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் சொல்றீங்க? என்னையா சவுண்டிங்க? சார், நான் மகேஷோட சகல, அவனை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க. இவரு என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் சொல்றாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனுப்பணுமே மகேஷ், அவனை தேடி வந்திருக்கார் சார். அவனா? அவன் இங்க இல்லையே, இந்நேரம் கோர்ட்ல இருப்பான். நீ அங்க போய் பாருப்பா. சார், கோர்ட்டுக்கு போயிட்டானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. யோ, அதுக்காக நேரங்காலம் பார்த்தா கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியும்? எங்களுக்கு கேஸ முடிக்கணும்யா. அதான் கோர்ட்டுக்கு அனுப்பிட்டு அவனை அங்க போய் பாரியா. போய் கோர்ட்ல போய் பாரு. சார், என்ன சார் இது இப்படி பேசுறீங்க? யோ,
எங்களுக்கு 1000 வேலை இருக்குங்க. டிஸ்டர்ப் பண்ணாம நேரா கோர்ட்டுக்கு போ, அவனை பாரு. நந்தினி, என்ன சொல்லியும் அகிலாவை என்னால சமாதானப்படுத்த முடியல. ரூம் கதவை திறக்காம உள்ளே அடைஞ்சு கிடக்குறாமா. இத பாரு, விஸ்வாவுக்கு போன் பண்ணி சீக்கிரம் ஆதியை கூட்டிட்டு வர சொல்லு. ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் அத்தை, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஷோ, எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. அகிலா கழுத்துல நல்லபடியா தாலி ஏறதுக்குள்ள இன்னும் என்னென்ன சோதனைகள்லாம் வரப்போதோ எனக்கு தெரியலமா. என்னங்க நீங்க மட்டும் வரீங்க? ஆதி எங்க? விட மாட்டேங்கிறாங்க. ஏன் விட மாட்டாங்களா? ஆதி தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றாருல்ல. அவர் சொன்னா போலீஸ் எக்கச்சக்கமா எவிடன்ஸ் வச்சிருக்காங்க, நான் பெயிலபிள்னு பேசிக்கிறாங்க. ஐயோ, போலீஸ் அப்படிதான்ப்பா விசாரிப்பாங்க. நீ வக்கீல கூட்டிட்டு போய் பேசிருக்கலாம்ல. வக்கீல கூட்டிட்டு போகாம இருப்பேனா? முடியாதுங்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படியே சொல்லியிருந்தாலும் ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஜாமீன் என்ன கடையிலேயே கிடைக்குது? அவன் பேப்பரா எவிடன்ஸ் எடுத்து தூக்கி போடுறான் முன்னாடி. என்ன பண்ண சொல்ற? நான் பெயிலபிள் ஃபைல் பண்ண போறோம், 2 நாள்ல கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண போறோம், வேணா அங்க வச்சு ஜாமீன் வாங்கிக்கோங்கறான். இப்ப என்ன பண்றது விஸ்வா? ஆதிய போலீஸ் கூட்டிட்டு போனதுல இருந்து அகிலா ரூம்குள்ள போனவ வெளியவே வர மாட்டேங்கிறா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்மளால நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு, ஆஃபர் கூட பண்ணி பார்த்தாச்சு. அவன் வாங்க மாட்டேங்கிறான். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கணும், ஸ்ட்ரிக்டா பேசுறான். என்ன பண்ண முடியும்? அகிலாவுக்கு தான் புரிய வைக்கணும். ஏற்கனவே அகிலா மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்குடா. ஆதியை விட மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவ இன்னும் உடைஞ்சு போயிருவாளேடா. அதுக்கு என்ன பண்றது? சொல்லாம இருக்க முடியுமா? அதனால பக்குவமா எடுத்து சொல்லிதான் ஆகணும். நான் போய் பேசுறேன். என்னங்க, எனக்கு என்னமோ ஆதி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு தோணுது. யாரோ வேணும்னு அவரை மாட்டி விட்டுருக்காங்க. அத பேசுற நேரம் இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவகிட்ட போய் பேசணும். நான் போய் பேசிட்டு வரேன். இவன் போய் என்னத்து பேசி அவ இன்னும் உடைஞ்சு போயிருவாளேமா. கல்யாணம்னு வச்சிருந்தோம், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்ததேம்மா. இப்படி ஆயிடுச்சே.